ஹாய் ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பெப்பர் பன்னீர் மசாலா பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வந்து பன்னீர் க்யூப்ஸ் ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும். ஸோ அதே பேனில் ஒரு ஸ்பூன் ஆஃப் ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணிவிட்டு கடுகு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை நான் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் கிரைண்ட் பண்ணி. அண்ட் ஆல்சோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே பெப்பர் தான். ஸோ ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஆஃப் சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அண்ட் ஆல்சோ கொரியாண்டர் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாஸ் நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பும் ஒரு 1/2 டம்ளர் ஆஃப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் மசாலா இன்னுமே நல்லா குக் ஆகும் சொல்லிவிட்டு. மசாலா ஓரளவுக்கு கொதிக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் சோயா சாஸ் ஆட் பண்ணி வெந்த பன்னீரை இதுக்குள்ளே போட்டால் அவள்தாங்க. இது ஒரு கொதி கொதித்து இறங்குச்சுன்னா பெப்பர் பன்னீர் மசாலா ரெடி. ஸோ இதை வந்து பவுலில் சர்வ் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.